ஓம் சக்தி. சக்திமான் இணைந்து இருமுடி ஏந்தி வந்து அபிஷேகம் செய்வதன் வழியாக பல்வேறு ஆன்மீக பயன்களை பெறுகிறீர்கள் என்பது அம்மாவுடைய அருள்வாக்கு. சக்திகளே, அன்னை ஆதிபராசக்தியை மேல்மருவத்தூரிலே அருள் திரு அடிகளாராகி அம்மா உருவிலே அவதாரம் செய்து ஆன்மீகத் துறையிலே பல்வேறு வழிவகைகளை ஏற்படுத்தி தந்து வருகிறாள். அதிலே ஒரு வகைதான் தைப்பூசத்தை ஒட்டி சக்திமால் இணைந்து இருமுடி வேந்து வந்து அபிஷேகம் செய்தல். அப்படி அபிஷேகம் செய்கிற வாய்ப்பை கொடுக்கும் பொழுது பல்வேறு ஆன்மீக பயன்கள் கிடைக்கின்றன. ஒன்று, தர்மம் செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. எப்படி தர்மம் செய்கிறோம்? நாம் எடுத்துக்கொண்டு போகிறோமே அரிசி, அந்த அரிசி ஏழை எளியவர்களுக்கு பசிப்பிணி போக்குவதற்கு பயன்படுகிறது. தானங்களிலே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்திற்காக அந்த அரிசி பயன்படுகிறது. நாம் செலுத்துகிற குரு காணிக்கை இருக்கிறது, அது ஏழை எளியவர்களின் நோயாளிகளுடைய மருத்துவத்திற்காக இலவச மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. பட்டி தொட்டிகளிலே இருப்பவர்கள், கிராமங்களிலே இருப்பவர்கள், ஏழை எளியவர்கள், நகரங்களில் சென்று நோய்களை தீர்த்து கொள்ள முடியாதவர்களுக்கு அங்கே இலவசமாக பல்வேறு சிகிச்சைகளை அனுப்புகிறார்கள். அந்த சிகிச்சைகளுக்கு அந்த காணிக்கை பயன்படுகிறது. இப்படி நம்மை அறியாமலேயே நாம் நோன்பிருந்து விரதம் இருக்கிறோம், இருமுடி செலுத்துகிறோம் என்ற நிலையிலே நம்மை அறியாமலேயே நாம் தர்மம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எப்படி என்றால், பாலிலே நெய் இருக்கிறது. பாலை பார்த்தால் நெய் இருப்பது தெரிகிறதா? கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பாலிலே தயிரும் இருக்கிறது, அதுவும் தெரிவதில்லை. மோர் இருக்கிறது தெரியாது, வெண்ணெய் இருக்கிறது தெரியாது. பாலை புறையிட்டு தோய்த்தால் அதிலே தயிர் வருகிறது. தயிரை சிரிப்பினால் மோர் வருகிறது. மோரிலையும் இருக்கின்ற பகுதியிலே பிரித்தெடுத்தால் வெண்ணெய் கிடைக்கிறது. வெண்ணெயிலேயே நெய் இருக்கிறது, நமக்கு தெரிவதில்லை. வெண்ணெயை உரிக்கினால்தான் நெய் தெரிகிறது. இப்படி பாலிலே இருக்கிற நெய் போல நாம் சக்திமானிடம் சொல்வதனாலே பல்வேறு பயன்கள் மறைமுகமான கிடைக்கின்றன. சாதாரணமாக மழை நீர் குளம் குட்டைகளிலே இருக்கிறது. அந்த நீர் ஆவியாக போகிறது, நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆவியாக போய் மறுபடியும் அது மழையாக பொழிந்து நிலத்திற்கு வருகிறது, நீராக வருகிறது. அப்படி நாம் செய்கிற இருமுடி செலுத்துகிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டால் நம்மை அறியாமலேயே நமக்கு தர்மம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதன் பிறகு எந்த கோயிலேயும் கருவறைக்குள்ளே நாம் செல்கின்ற வாய்ப்பு கிடையாது. நமக்கு எவ்வளவு பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, கருவறைக்குள்ளே போக முடியாது. இங்கே ஏழை எளியவர்கள் சாதி பேதமற்ற நிலையிலே யாராக இருந்தாலும் சரி, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இல்லாமல் கருவறைக்குள்ளே போய் நம் கைகளாலேயே அபிஷேகம் செய்கின்ற ஒரு வாய்ப்பை அன்னை ஆதிபராசக்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு தொண்டு செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தொண்டு தூய்மையானதாக இருந்தால் ஆன்மீக பயன் அதிகமாக கிடைக்கிறது. அப்படி தொண்டு செய்கிற வாய்ப்பிலே ஒரு வாய்ப்பு தான் சக்திமானம் செல்லும் பொழுது வருகிறார்களே அவர்களுக்கு நாம் வழிகாட்டுகிறோம். இந்த வழியாக போய் இங்கே வரிசையில் நிற்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறோம். அது ஒரு வாய்ப்பு. அதற்கு அடுத்ததாக அவளை வரிசையிலே நிற்க வைக்கிறோம். அது ஒரு தொண்டு செய்கிற வாய்ப்பு. வரிசையிலே இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறோம். தாகம் இருந்தால் தண்ணீர் கொடுக்கிறோம். அந்த தண்ணீர் கொடுக்கிற தர்மம் இருக்கிறது, அது ஒரு பெரிய வாய்ப்பு, தொண்டு ஒரு பெரிய வாய்ப்பு. அதன் பிறகு அவருடைய அபிஷேகம் செய்வதற்கு துணை இருக்கிறோம், அது ஒரு தொண்டு. அவர்கள் உணவு சாப்பிடுவதற்காக வருகிறார்களே, அந்த உணவு சமைப்பதற்குரிய காய்கறிகளை தருகிறோம், அது ஒரு தொண்டு. உணவு பரிமாறுகிறோமே, அது ஒரு தொண்டு. எல்லாவற்றையும் விட மேலானது பாதுகாப்பு அளிப்பது. வருகிற பக்தர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக வந்து செல்ல வேண்டும் என்று பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறோமே, அது ஒரு வகையான தொண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மாவுக்கு பிடித்தமான ஒரு தொண்டு துப்புரவு பணி. கழிவறையை சுத்தம் செய்வது கூட மிகச்சிறந்த பணி, மிகச்சிறந்த தொண்டு என்று சொல்கிறாள் அம்மா. ஒரு அருள்வாக்கு, நீ என்னை காண வேண்டுமானால் கருவறைக்கு வந்து தேடி வர வேண்டும். ஆனால் நீ கழிவறையிலே தொண்டு செய்து கொண்டிருந்தால் நானே அங்கு வந்து உனக்கு காட்சி தருவேன் என்று சொல்கிறாள். இந்த அருள்வாக்கிலே இருந்து அன்னை ஆதிபராசக்தி கழிவறை பணிக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகையினால இருமுடி ஏந்தி வரும்பொழுது, அபிஷேகம் செய்யும் பொழுது கருவறைக்குள்ளே செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, தர்மம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, தொண்டு செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சக்திகளே, அம்மா 1982 தைப்பூசத்தின் முதலாக தொடங்கி இந்த சக்திமான் என்ற வாய்ப்பை தந்திருக்கிறார். எந்த ஆண்டும் இல்லாத அளவு இந்த ஆண்டு 55 நாட்கள் விரதம் இருந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஏன்? சில அம்மாவுடைய அருள்வாக்கு ஒன்று,
நொண்டிமாடு வரும் வரையிலே நான் பட்டியை சார்த்த மாட்டேன். அதாவது என்ன பொருள், மாடுகள் எல்லாம் முறையாக வந்துவிடும். ஆனால் நொண்டிமாடு இருக்கிறது, அது கொஞ்சம் காலம் கடந்து வரும். ஆகையினாலே அது வருகிற வரையிலே நான் காத்திருப்பேன் என்பது அம்மாவுடைய அருள்வாக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவு 55 நாட்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள் வரையிலே இருமுடி சக்தி மேலிருந்து இருமுடி ஏந்தி வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் செய்யலாம் என்கின்ற வாய்ப்பை தந்திருக்கிறார். சக்திகளே, 2005 செலுத்த முடியாதவர்கள் 2006 ஜனவரியிலே செலுத்தலாம். ஜனவரியிலே செலுத்த முடியாதவர்கள் பிப்ரவரி 10ஆம் தேதி வரையிலே இருமுடி செலுத்தலாம். ஒரு வாக்கியம் உண்டு, அதாவது காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது, காற்று அடித்துக்கொண்டே இருக்கிறது. பாய்மர கப்பலில் செல்கிறான் அவன், படகில் செல்கிறவன் சுறுசுறுப்பாக இருந்து பாய்மர கப்பலை விரித்தால், பாய்மரத்தை விரித்தால் அந்த பாய்மரமானது கடல் பயணத்தை எளிமையாக்கி கரை சேர்க்கிறது. பாய்மரத்தை விரிக்காமல் இருந்தால் காற்று அவனுக்கு துணை செய்யாது, கஷ்டப்பட்டு கொண்டு கடலிலே தான் இருக்க வேண்டும். அதே போல அம்மாவுடைய அருளாகிய காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. வாய்ப்பு 10ஆம் தேதி வரை நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த காற்றை வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நாம் எல்லாம் சக்தி மேலிருந்து இருமுடி ஏந்தி வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து வாழ்க்கை பயணத்தை எளிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி.